வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் 123வது அதிகாரமான பொழுது கண்டு இரங்கல் என்ற தலைப்பில் உள்ள குறள்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். பொழுது கண்டு இரங்கல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல். குறள் 1221. மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது. மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். பொழுதே நீ மாலைக்காலம் அல்ல, காதலரோடு கூடியிருந்து பிறகு பிரிந்து வாழும் மகளிரின் உயிரை உண்ணும் முடிவு காலமாக இருக்கின்றாய். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். மூலாதாரத்தில் மாலையை சுருட்டி வைத்தது போல் உள்ள உயிர் சக்தியை எழுப்பி நம் தொப்புளிலிருந்து ஒரு கொடி மேலேறி சிர நடுவில் இறைவன் இருக்கும் இடத்தை அடைகிறது. அந்த கொடியை பிடித்து கொண்டு இறைவனை சென்று கலந்து விட்டால், அதாவது மணந்து விட்டால், உயிரை உண்ணக்கூடிய வேலையை செய்யும் காலத்துக்கு வேலையில்லை. ஆதலால் நீ வாழி பொழுது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். மூலாதாரத்தில் மாலையை சுருட்டி வைத்தது போல் உள்ள உயிர் சக்தியை எழுப்பி நம் தொப்புளிலிருந்து ஒரு கொடி மேலேறி சிர நடுவில் இறைவன் இருக்கும் இடத்தை அடைகிறது. அந்த கொடியை பிடித்து கொண்டு இறைவனை சென்று கலந்து விட்டால், அதாவது மணந்து விட்டால், உயிரை உண்ணக்கூடிய வேலையை செய்யும் காலத்துக்கு வேலையில்லை. ஆதலால் நீ வாழி பொழுது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.